ஈரானோட யாக் 130 MiG-29 ஜெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் டெஹ்ரான் வான்பரப்பில் பறந்துகிட்டு இருக்கு. இது தனி கட்சி வேணுங்க. ஏன்னா அமெரிக்க படை இஸ்ரேல் படை களமிறங்கி ஈரான் வான் முழுக்க பறந்தாலும் நாங்கள் இன்னும் பேட்ரோலில் இருப்போம், பாதுகாப்போம் அப்படின்ட்டு ஈரானோட இந்த ஜெட்ஸ்லாம் இன்னும் டெஹ்ரானை சுற்றி வர்றதெல்லாம் பெரிய விஷயம்தான். இந்த தைரியம் எத்தனை நாடுகளுக்கு வரும் தெரியல மக்களே. ஏன்னா ஆல்மைட்டி அமெரிக்கா இந்த மிலிட்டரி பவரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் மூளையில் இஸ்ரேல் அடிச்சிக்க முடியாத ராணுவத்தை. இது ரெண்டு எதிரிகளும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிற ஈரான் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் இந்த அளவுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அலி லாரிஜானி இவர் யார் தெரியல, இவரை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரி. அது மட்டும் இல்ல, ஈரான்ல சுப்ரீம் லீடர் இருக்கிற வரைக்கும், அலி கமேனி இருக்கிற வரைக்கும் அவர் தான் பவர்ஃபுல் பர்சன். அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரான் அதிபர் மசூத் கிடையாது, இவர் தான் அப்பேற்பட்ட நபர். இவர் இப்போ என்ன சொல்றாரு, ஏங்க இவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறினதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி திரும்ப அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போவோம், வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. அமெரிக்கா கூட பேசவே மாட்டோம். ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒட்டுமொத்த ரீஜனையும் ஒரு பெரிய கேஸுக்குள்ளே கொண்டு போயிட்டாரு. அந்த ஒரு மனுஷன் தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். அவர் நிறைய ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எதோ நாங்கள் இதை பண்ணிடுவோம், உலக அமைதியை கொண்டு வந்துடும் அது இதுன்ட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் உலக அமைதியை சீர்குலைக்கிறது அவங்க தான் சொல்றாரு. இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் சார்ந்து பார்க்குறீங்களா, அதாவது எங்கள் பக்கம் எத்தனை சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் எத்தனை சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்கான்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இது நான் சொல்லுங்க, அவர் சொல்கிற விஷயம் நான் சொல்கிறேன். அமெரிக்க துருப்பினர் பல பேர் சார்ந்து ட்ரம்ப் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறார். ஏன்னா அமெரிக்கா சொல்றதுல 1-2 சோல்ஜர்ஸ் தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு, நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய நியூஸாக போகாமல் வந்துட்டு இருக்கு உலகம் முழுக்கவே. ஸோ ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த ஒரீட் பண்ணுற விஷயமாகவும் இப்போ இந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஈரானியன் ஃபோர்ஸஸ் இந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா ஈஸியாக. ஆனால் இது எப்படி போய் முடியுன்றது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தெரியாது. ஸோ ஆரம்பிச்சு வச்சிட்டாங்களே, அனுபவிக்கட்டும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஈரானோட கை தான் ஓங்கி இருக்க மாதிரி தோணுதில்ல. மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், போர்னு வந்துட்டா வெற்றியாளரே கிடையாது, அதுதான் நிதர்சனம்.